ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வீட்டில் வளர்த்துட்டு இருந்த ஒரு நாட்டுக்கோழியை போட்டாச்சு. எப்படி சூப்பராக ஒரு தனி குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம். சீரகம், சோம்பு, மிளகு. சீரகம், சோம்பு விட மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, 5-6 பல்லு பூண்டு, 2 இன்ச் போல் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியும் போட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சீரகம், சோம்பு, மிளகு இருந்துச்சுல அதையும் கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணனா 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கிலோ நாட்டுக்கோழிக்கான மிக்சர் வந்து சொல்கிறேன். உங்கள் வீட்டு குழம்பு பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கம கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.